இப்போ நம்மள்ட்ட வர பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கு ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னே ட்ரை ஆயிடுது. ஸோ இப்படி சொல்கிறவங்களுக்கு வாட்ஸ் யர் டேக் ஆன் திஸ்? ஆக்சுவலி ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும் பிஃபோர் ப்ரெக்னென்சி கண்டிப்பாக வந்துட்டு யூனோ தட் ஹார்மோன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஆயிலி ஸ்கின்னாக இவ்வளோ வருஷமாக இருந்த பேஷண்ட்ஸ் கூட ட்ரை ஸ்கின்னாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி மாறினா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னை மெயின்டைன் ஆனாங்கன்னா கூட you don't actually have to worry. அப்போ கவலைப்படவே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிறது ஃபேஸில் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் ஆகுது ட்ரை ஸ்கின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம்ல. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு பாடியாக நம்ம பார்த்தோம்னா பாடி வந்துட்டு இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக மாறிக்கிட்டே வரும். அது நம்ம விட்டுட்டோம்னா அரிக்க ஆரம்பிக்கும். நார்மலாகவே ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால அரிக்கும். அதுக்கு ஒரு கண்டிஷனே இருக்குல்ல பப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரீமாக வரும்போது பார்க்குறோம். பட்